Welcome to Vrindavanam Garden. Ding, 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 ding. Come on, here we go. ஹலோ வணக்கம், வெல்கம் டு மக்களே. நான் உங்களுக்கு இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிருந்தாவன் கார்டனுக்கு தான் வந்திருக்கோம். பிருந்தாவன் கார்டன் வந்து இறங்கின உடனே பார்த்தா என்னடா இது ஜேஜேன்னு இருக்குது க்ரௌடு அப்படின்னு பார்த்தா மாதிரி தான் இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டேங்க, க்ரௌடு லீவு, கோடை விடுமுறைன்றதுனால கூட்டம் அலமோதுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இறங்கின டைமில் மழை வர்றதுக்கான அறிகுறி பயங்கரமாக தெரிஞ்சது. செம்ம காற்றுங்க. சரி உள்ளே போய் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலான்னு சொல்லிட்டு உள்ளே நடந்து போயிட்டே இருந்தோம். நம்ம கூட வந்தவங்க எல்லாருமே முன்னாடி நடந்து போயிட்டுருக்காங்க. சில பேரால் ரொம்ப தூரம் நடக்க முடியாது, அவங்களுக்காக இந்த வெஹிக்கிள் இருக்குது. இதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் ஏறிட்டா நம்ம பிருந்தாவன் கார்டனை ஈஸியாக சுற்றி பார்த்துடலாம். நம்ம இப்போ கார்டன் உள்ளே வந்துட்டோம். கார்டன் உள்ளே வந்த உடனே பயங்கரமாக இருந்ததுங்க. அந்த ஃபவுண்டைன் பார்க்குறதுக்கு தாங்க செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இன்னும் நம்ம உள்ளே போயிட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க பண்ணுற அட்ராசிட்டிஸும் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகேவா? நம்ம தலைவன் இப்பயே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. உள்ளே போயிட்டு எவ்வளோ ஃபன்னாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம இப்போது பிருந்தாவன் கார்டன் உள்ளே இருக்க வாட்டர் ஃபவுண்டைனை பார்க்க போகிறோம். வாட்டர் ஃபவுண்டைன் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. அதுவும் ஃபுல்லாக க்ரீனாக ட்ரீஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே இந்த வாட்டர் ஃபவுண்டைன் நடுவில் பக்காவாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. உள்ளே நீங்கள் வந்து நேரில் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். Hello guys, we are back. We are back in Vrindavanam Garden. அங்க பாரு தோட்டம், நாங்க எல்லாம் கூட்டம். அங்க பாரு தோட்டம், நாங்க எல்லாம் கூட்டம். அங்க பாரு தோட்டம், நாங்க எல்லாம் கூட்டம். பிருந்தாவன் கார்டனில் ரொம்ப ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஃபவுண்டைன் தாங்க. நிறைய வாட்டர் ஃபவுண்டைன் பிருந்தாவன் கார்டன் ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போன டைமில் கிளைமேட்டும் அவ்வளோ அழகாக இருந்ததுனால அது கூட இந்த வாட்டர் ஃபவுண்டைன் நம்ம மேலே அந்த தண்ணி படும்போது ஒரு சில்னஸ் வரும் பாருங்க. அது நேரில் போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கதாங்க புரியும் உங்களுக்கு அந்த ஃபீலிங்கு. நீங்கள் ஒன் டைம் இதை போயிட்டு கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனால் வீக்கெண்டில் மட்டும் போயிடாதீங்க, வீக் டேஸில் போங்க. ஏன்னா அவ்வளோ க்ரௌடுங்க. நாங்கள் போனது கோடை விடுமுறைன்றதுனால அவ்வளோ க்ரௌடாக இல்லை எப்பயுமே க்ரௌடாக தான் இருக்குமா அப்படின்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸுங்கனாலே ஜாலி தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப் போனால் சொல்லவா வேணும். இந்த ட்ரிப்பில் நாங்கள் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணோம் தாங்க சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸுங்க என் கூட இருந்ததுனால நான் அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தால் சோகம் தெரியாதுங்க, துக்கம் தெரியாது, கவலை தெரியாது. எல்லாத்தையும் வந்துட்டு ஃப்ரீ டென்ஷனாக ஜாலியாக ஒரு நாள் நம்ம சுற்றி பார்க்கணுன்னு நினச்சினா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு நாள் ட்ரிப் போனால் கூட அது நம்மளுக்கு சந்தோஷம் தாங்க. பிருந்தாவன் கார்டனில் இன்னொரு விஷயம், இந்த ஃபவுண்டைன் இன்னும் அழகாக இருக்குங்க. நைட் வியூவில் பார்த்தீங்கன்னா இன்னும் கலராக லைட்டிங்கில் சூப்பராக இருக்கும். அதை நான் லாஸ்ட்டு காமிக்கிறேன். இதுவும் ஒரு ஸ்பெஷலான விஷயங்க இந்த பிருந்தாவன் கார்டனில்.
அங்கே போன டைமில் குழந்தைய கூட்டிகிட்டு இன்னொரு ஃபேமிலி வந்திருந்தது. அந்த குழந்தைகிட்ட நம்ம பசங்க பண்ணுற ஃபன்னை மட்டும் பாருங்கள். அந்த குழந்தையும் டான்ஸ் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிச்சுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக எல்லாருக்கிட்டையும் மிங்கிள் ஆகிடுவாங்க. அதே போல் அந்த அக்காவும் நம்மக்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு அப்படியே பாய் சொல்லிவிட்டு அந்த குழந்தைக்கு ஒரு பாயை சொல்லிவிட்டு ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. எப்படி இது ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோன்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னு நினச்சி வந்துட்டோம். அப்படியே நாங்கள் சுற்ற ஆரம்பித்தோங்க. ஆனால் ரெயின் வந்து ரொம்ப ஸ்பீடாக வர ஆரம்பிச்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு ரெயின் வந்து எந்த அளவுக்கு பேஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தூரல் போடுறா போல தாங்க இருந்தது. ஆனால் திடீர்னு ஹெவியாக ரெயின் வர ஆரம்பிச்சிச்சுங்க. எப்படி சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரியலன்னு தான் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நைட் வியூ ஆகிடுச்சு. ஆனால் லைட்டு சொல்லி வாய முடியல, லைட்டு போட்டாங்க. பாருங்கள் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது லைட்டிங்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஃப்ரெண்டு எப்பயுமே ஜாலி டைப் தாங்க. எங்கே கிடைச்சாலும் டான்ஸ் ஆடுவா போல், ஜாலியாக இருப்பா போல். அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படியே சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பரவாயில்ல ரெயினில் நனைஞ்சாலும் ஒன் டே தானே சுற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துருந்தோம். இந்த ஃபவுண்டைன் பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க. கலரிங் வந்து லைட் கலரிங் வந்து சூப்பராக தெரிஞ்சுது. இந்த தண்ணியில் அந்த கலருக்கும் அந்த லைட்டுக்கும் சூப்பராக இருந்ததுன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் வந்ததுக்கு இந்த ஏரியாவை நாங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும் தான் அப்படின்னு நினச்சோம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் தான் எங்களால் சுற்றி பார்க்க முடிஞ்சது. ஃபுல் டைம் வந்து எங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெயின் ஹெவியாக பெய்ய ஆரம்பிச்சிச்சு. சரி முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க சுற்றிட்டு இருந்தோம். அங்கேயே அம்ப்ரலாலாம் விற்கிறாங்க. ஆனால் ரேட் வந்து 200, 300, 400 வரைக்கும் இருக்குது. நாங்கள் இப்போ வீடியோ எடுக்கும்போதே ரெயின் வந்து தூரல் போட்டுகிட்டே தாங்க இருந்தது. நாங்கள் அந்த தூரல்லையே தான் நின்று எடுத்துகிட்டு இருந்தோம். பரவாயில்ல ஜில்லுன்னு இருக்கட்டும் நம்ம உடம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் சுற்றிட்டு இருந்தோம். நம்ம ஃப்ரெண்டுங்க அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க. நம்ம அப்படியே ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்னும் இருட்டாயிடுச்சுங்க. இருட்டானதுக்கப்புறம் இந்த லைட் வந்து இன்னும் பிரைட்டாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோ கலரிங் வந்து சூப்பராக இருந்ததுன்னு தான் சொல்லணும். நம்ம பசங்க எல்லாம் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ரெயின்லேயும் விடலைங்க. ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க. அப்படியே நம்ம சுற்றி பார்த்துருந்தோம். இப்போ நான் அந்த லைட்டோட கலரிங் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த வாட்டரில் எவ்வளோ அழகாக சேஞ்ச் ஆகுறது தெரியுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் காமிச்சதில் அவ்வளோவா தெரிஞ்சிருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரைட்டாக தெரியுது. டைம் ஆகும் இன்னும் இருட்டாகும் போது இந்த பிரைட்னஸ் வந்து அதிகமாக தெரியுதுங்க. டிஸ்கோ லைட் போல் கலரிங் மாறிட்டே இருந்தது. செமையாக இருந்தது பார்க்குறதுக்கு. பிருந்தாவன் கார்டன் சுற்றி முடிச்சாச்சு முடிஞ்ச வரைக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெயின் அதிகமாகிடுச்சுன்னு வந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ரிவர் இருக்குங்க. அங்கே போட் ரைடிங்லாம் போயிட்டுருக்காங்க. ரிவர்லேயும் போட் ரைடிங் போகிறது ஒரு சுகம், தனி சுகம் தாங்க. இங்கே பாருங்கள் ரெயின் எவ்வளோ பெய்யுதுன்றது உங்களுக்கு தெரியும். அந்த லைட்டில் பார்த்தீங்கன்னா தூரல் போடுறா போல தான் இருந்தது. ஆனால் சில்னஸ் அதிகமாக இருந்தது. ஆனால் இந்த ரெயின்லேயும் வந்து வாட்டர் ரைட்லாம் போயிட்டு தான் இருந்தாங்க. போட்டிங் போயிட்டு தான் இருந்தாங்க. அந்த லைட் பாருங்கள். அதுக்கு மேலே வந்து டேம் இருக்குது. எங்களால் அந்த டேமை போய் பார்க்க முடியலங்க. ஏன்னா ரெயின் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோம். இந்த போட் ரைடில் போகிறது தனி சுகம் தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் போனால் நம்ம கண்டிப்பாக அந்த போட் ரைட் போவோம். இந்த வாட்டி நம்ம போகல. இதோட பிருந்தாவன் கார்டனோட வீடியோ முடியுதுங்க. நெக்ஸ்ட் நாங்கள் கூர் கிளம்பிட்டோம். வெளியே வந்து பார்த்தா தான் தெரியுது ரெயின்னால பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே வீக்கெண்டில் வந்து இவ்வளோ டிராஃபிக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் சொல்லிட்டாருங்க. இங்கே ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறைய கடைங்க இருக்குது. வேணும்னா நீங்கள் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லா லவ்லிஸ்க்கும் தேங்க்ஸுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.